ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வார்த்தைக்கு வார்த்தை அம்மா, வாராகி அம்மா, தாயே, என் வீட்டுக்கு வாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாய். நான் வீட்டில் வந்து அமர்ந்தவுடன் எதற்காக அழுகிறாய்? உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்து விட்டேன், ஆனால் அது கூட உனக்கு தெரியாமல் அழுதபடிதான் இருக்கிறாய். ஒவ்வொரு நிமிடமும் அழுது கொண்டே இருப்பதினால் என்ன ஆகப் போகிறது? உடல்தான் பலவீனமாகும், மனம்தான் சோர்ந்து போகும். உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன், உன்னுடைய வாழ்க்கையை கரை சேர்க்க என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அது எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையே செய்து கொண்டு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உன் கண்ணீரை நான் துடைத்தபடிதான் இருக்கிறேன். ஆனால் அது கூட உணராமல் இந்த வாராகியை நீ மிக மிக கஷ்டப்படுத்துகிறாய். ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தை அழுதால் பிடிக்குமா? எனக்கு மட்டும் இப்படி நீ அழுதால் பிடிக்கும். நீ அழுவது எனக்கு ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லை. நீ சிரித்தபடி வாழ வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து வாழ வைத்து கொண்டே இருக்கிறேன். என்னையே நீ சந்தேகமாக பார்த்தால் உன் வீட்டில் வந்து அமர்ந்ததற்கு என்ன நான் செய்வேன்? என்னுடைய பிள்ளையின் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னை நீ எந்த அளவு இதுவரை பார்த்து கொண்டு இருந்தாயோ அதை விட அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். உன்னுடைய ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு நீ முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நான் நிறைவேற்றி தருவேன். தைரியமாகத்தான் இருக்க வேண்டும். இதுவரை நீ சோர்ந்து அமைதியாக உட்கார்ந்தது அனைத்துமே போதும். இதற்கு மேல் நான் இருப்பேன், உனக்காக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை திருப்திகரமாக வாழ வைத்து உன் வீட்டிலேயே தங்கிவிடுவேன். அதனால் இனி உன் வீட்டை பற்றியோ உன்னை பற்றியோ கவலைகள் வேண்டாம். நிம்மதியாக இரு. உனக்காக நான் இருப்பேன் என்னாலும். ஜெய் வாராகி.